விழா மேடையில் கோபமான நடிகை சிம்ரன். அவரது கோபத்துக்கு சக நடிகை காரணமா? 90s காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்த நடிகை சிம்ரன் இப்போது ஹீரோயினாக இல்லாமல் நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் வந்தது என்றால் அதனை தேர்வு செய்து நடித்து வருகிறார். அப்படித்தான் சமீபத்தில் அஜித் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தை தொடர்ந்து டூரிஸ்ட் ஃபேமிலி என்ற திரைப்படத்திலும் சிம்ரன் நடித்து வருகிறார். படங்களில் பிஸியாக இருக்கும் சிம்ரனுக்கு சமீபத்தில் தனியார் விருது வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றில் விருது வழங்கப்பட்டது. அந்த விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட சிம்ரன் பேசும்போது நடிகை ஒருவர் பேசிய விஷயங்கள் பற்றிய உண்மையை உடைத்து விட்டிருக்கிறார். இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. குபேரலட்சுமி சாட்சியா சொல்றேன், குவாலிட்டியான நகை மார்க்கெட்லயே கம்மி விலைக்கு தரோம். கிராமுக்கு 100-200 கம்மி. சேதாரத்துல 40-50% கம்மின்னு மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க. பொதுவாகவே மனதில் படும் விஷயங்களை ஓப்பனாக பேசிவிடுவார் சிம்ரன். அப்படித்தான் அந்த விருது வழங்கும் விழாவில் பேசிய சிம்ரன், நான் சமீபத்தில் எனக்கு நெருக்கமான ஒரு நடிகையிடம் ஒரு படத்தில் ஏன் அந்த கதாபாத்திரத்தில் நடித்தீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அந்த நடிகை, உங்களைப் போல ஆன்டி கதாபாத்திரங்களில் நடிப்பதை விட இது சிறந்தது என்று பதில் கூறினார். எனக்கு இதனை கேட்டவுடன் என்ன இவர் இப்படி சொல்கிறார் என்று யோசித்தேன். அவரிடமிருந்து இந்த மாதிரி புரிதலில்லாத ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கவில்லை. நான் 25 வயதிலேயே முக்கியமான ஆன்டி கதாபாத்திரமான கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் நடித்திருக்கிறேன். டப்பா கதாபாத்திரங்களில் நடிப்பதை விட முக்கியமான ஆன்டி கதாபாத்திரங்களில் நடிக்கலாம் எனவும் அந்த நடிகை நடித்த கதாபாத்திரம் டப்பா என்றும் கூறி நெத்தியடியான ஒரு பதிலை சிம்ரன் கூறியுள்ளார். இருப்பினும் அந்த நடிகை யார் என்கிற விவரத்தை சிம்ரன் சொல்லவில்லை. இந்த காரணத்தினால் யார் அந்த நடிகை என்று நெட்டிசன்கள் பலரும் தற்போது கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதையடுத்து ஒரு சில நெட்டிசன்கள் சிம்ரன் குறிப்பிட்டது ஜோதிகா என்று தெரிவித்து வருகின்றனர். ஏனென்றால் சிம்ரன் முன்னணி கதாநாயகியாக நடித்த காலத்தில் அவருக்கு நிகரான கதாநாயகியாக உலா வந்தவர் ஜோதிகா. சமீபத்தில் டப்பா கார்ட்டல் என்ற ஹிந்தி வெப்சீரிஸில் ஜோதிகா நடித்துள்ளார். சிம்ரன் டப்பா என்று மறைமுகமாக ஜோதிகாவையே குறிப்பிட்டுள்ளதாக நெட்டிசன்கள் சிலர் விமர்சித்து வருகின்றனர். அதேபோல சிலர் ஜோதிகாவும் இதேபோன்று 10 பருவ குழந்தைகளுக்கு தாயாக நடித்திருப்பதால் அவர் சிம்ரனை இவ்வாறு கூறியிருக்க வாய்ப்பே இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் சிலரோ அது லைலாவாக இருக்கலாம் என்று கூறி வருகின்றனர். ஏனென்றால் 2022ஆம் ஆண்டு வந்த ஒரு வெப்சீரிஸில் தனது மகளுக்கு தெரியாமல் தன்னை விட வயதில் குறைந்த இளைஞருடன் தொடர்பில் இருப்பது போன்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் லைலா. இது தொடர்பான விவாதத்தின் போதுதான் லைலா சிம்ரனை இவ்வாறு கூறியிருக்கலாம் என்று இணையவாசிகள் சிலர் தெரிவித்து வருகின்றனர். இதுபோக சிலரோ அந்த நடிகை த்ரிஷாவாக இருக்கும், நயன்தாராவாக இருக்கும் என்று பலரும் பல கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஆனால் உண்மை என்ன என்பது என்னவோ நடிகை சிம்ரனுக்கு மட்டும்தான் தெரியும்.